பாட்கடல்லேருந்து கிடைச்ச அமிர்தத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற விவாதத்தில் பார்வதி தான் முடிவெடுத்துட்டு தான் சொல்லவும், அந்தகன் நீங்கள் அப்போ எங்களுக்கு அமிர்தத்தை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். பார்வதி நான் சொல்ல வந்தது அது இல்லைப்பா அப்படின்னு சொல்லதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோடில் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம். பார்வதி அந்தகன் கிட்ட என்னோட மகன் என்கிட்ட வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு விஷயத்த கேட்டிருக்கான், அதை அவனுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்தே தீரணும், அதனால நான் உன்னோட ஆசை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அந்தகனும் குரு உஷானாவும் சந்தோஷப்பட மற்ற எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ கேட்ட மாதிரியே உன்னோட இனத்துக்கு இந்த அமிர்தம் கிடைக்கும், இதுவே நான் உனக்கு கொடுக்குற வரோம் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்றாங்க. அவங்க கையில இருந்து எழும்புற ஒளி அவனை போய் சேருது. சந்தோஷத்துல குரு உஷானாவும் அவங்கள வாழ்த்த சிவனும் நாராயணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. தேவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம சமைச்சு நிக்கிறாங்க. எங்களோட இனத்துக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததை நாங்க பெருமையா நினைக்கிறோமா, அவங்களுக்கு கோடானு கூடி நன்றி அப்படின்னு குரு உஷானாவும் கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறாரு. அதோட குரு உஷானா சும்மா இருக்க மாட்டாம இந்திரனையும் பார்த்து நக்கலா சிரிக்க, இந்திரனும் ரொம்ப கடுப்புல இருக்கான். சிவன் தேவேந்திரனை கூப்பிட்டு பார்வதி எடுத்த முடிவை நம்ம எல்லாருமே ஏத்துக்கிறதா நல்லது அப்படிங்கிறாரு. அதே நேரம் நாராயணனையும் அர்த்தத்தோட பார்க்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் மகாதேவா, கவலைப்படாதீங்க, பார்வதி கொடுத்த ஆசீர்வாதம் நிச்சயமா பழிக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. கருடனும் நாராயணனோட கைகளில் கொண்டு வந்து அந்த அமிர்த குடத்தை வைக்க எல்லாரோட பார்வையும் அமிர்த குடம் மேலே தான் இருக்கு. குரு உஷானோட கைகளை நாராயணனே கொடுக்குறாரு. குரு உஷானாவும் அது ரொம்ப பெருமையத்தோட கைகளை வாங்கிட்டு எல்லாரையும் பாக்குறாரு. அந்தக நேர பார்வதி கிட்ட போயிட்டு, அம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோப்பா, நம்ம செய்யற செயலுக்கான பலனாகவும் அமைஞ்சிடும், அதோட பலனும் நம்ம முன்னாடி வந்து நிக்குது, முடிவு நல்லா இருக்கணும்னா ஆரம்பமும் சுபமா தான் இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு புத்திமதி சொல்ல, இப்ப வாசியும் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானோட கழுத்துல வந்து நிக்குது. சிவனும் அதை பார்த்து, உன்னால நான் தன்யனானே, எல்லாருக்குமே நீ நல்லது பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்த்து, நம்மளோட கடமை இதோட முடிஞ்சது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்தகனும் பார்வதி கிளம்புறதுனால கொஞ்சம் வருத்தத்துல இருக்கான். குரு உஷானாவோ அமிர்த குடம் தான் கிடைச்சிருச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கர்ப்பத்தோட தேவேந்திரன் கிட்ட போய், இப்போ உனக்கு எப்படி இருக்கு தேவேந்திரா, மற்றவங்களோட உரிமைகளை முழுமையா பறிக்கிறவங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கர்வத்தோட போய் சீண்டிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்து பொறுக்காம தேவேந்திரன் நாராயணன் கிட்ட போய், இது ரொம்ப அநீதி நாராயணா, அசுரர்கள் சூழ்ச்சி பண்ணி தான் அதை எடுத்திருக்காங்க, இது தெரிஞ்சும் கூட நீங்க உங்களுக்கு தண்டனை கொடுக்காம அமிர்தத்தை கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு துன்பத்தை தான் கொடுத்துருக்கீங்க, பார்வதி தேவி ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு முறையிட, கொஞ்சம் அமைதியா இரு தேவேந்திரா, அமிர்த கொடுத்த தானே எடுத்துட்டு போயிருக்காங்க, இன்னும் அவங்க சாப்பிடலே, பிரபஞ்சத்துல சமநிலை இருக்கணுங்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் செய்வேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நாங்க அந்த அமிர்த கலசத்தை திரும்ப கொண்டு வந்துடணும்னு சொல்றீங்களா அப்படின்னு தேவேந்திரன் கேட்கவும், அதுக்கு அவசியமே இல்லை, அசுரர்கள் அவங்களே விருப்பப்பட்டு அந்த அமிர்த கலசத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. தேவர்கள் எல்லாமே புரியாம பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.